ஒரு அழகான ஊரில் மினி என்ற குட்டி பெண் இருந்தாள். அவளுக்கு ஓவியம் வரைவது மிகவும் பிடிக்கும். தினமும் பள்ளிக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு மீன், ஒரு சூரியன், ஒரு மலை, இதில் எதையாவது ஒன்றை வரைந்து விட்டுத்தான் செல்வாள். அதை அனைவரிடமும் காட்டி மகிழ்வாள். அப்படித்தான் ஒரு நாள் அவளுக்கு பழைய பென்சில் பாக்ஸிலிருந்து ஒரு ஓவிய குச்சி கிடைத்தது. அதை தொட்டு பார்த்தவுடன் தங்கமாக ஜொலித்து, நான் மந்திர குச்சி, என்னால் வரையும் அனைத்தும் நிஜமாய் மாறும் என்றது. மினி ஆச்சரியமாக பார்த்தாள். உடனே தரையில் ஒரு மீன் வரைந்தாள். அது அழகாக காற்றில் நீந்தத் தொடங்கியது. பறவையை வரைந்தாள். அது பிளாப் பிளாப் என்று அவளையே சுற்றி சுற்றி வந்தது. நடந்த அனைத்தையும் அவள் நண்பர்களிடத்தில் சொன்னபோது, ஓஹோ மினி, நீ சாதாரண பொண்ணு இல்ல, மந்திரக்காரி போல இருக்கே என்று சொல்லி சிரித்தனர். உடனே மினி, இது நாம் மட்டும் பயன்படுத்தக்கூடாது, அனைவருக்கும் உதவி செய்ய பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு நாள் பள்ளியில் வெயில் அதிகமாக இருந்ததால் அனைவருக்கும் வியர்த்து கொட்டியது. உடனே மினி ஒரு மரத்தை வரைந்தாள். அந்த மரம் பெரியதாக உயிர் பெற்று நின்றது. அனைவருக்கும் நிழல் கொடுத்து உதவியது. பிறகு ஒரு நாள் ஒரு சிறுவனின் பட்டம் கிழிந்து விட்டது. அவன் சோகமாக இருந்தான். அதனால் ஒரு பட்டத்தை வரைந்தாள். அது அழகாக காற்றில் பறந்தது. இப்படி அந்த மந்திர குச்சியை அனைவருக்கும் உதவி செய்யவே பயன்படுத்தினாள். ஒரு நாள் அந்த மந்திர குச்சி ஜொலித்து, மினி, நான் வெறும் மந்திர குச்சிதான், உன் மனம்தான் அந்த மந்திரம், மனமே மனம்தான் அனைவரும் என்னை வைத்து உதவி செய்கிறாய். நான் உடனே கூட இருந்தால் மட்டும் நீ உதவி செய்ய போவதில்லை. குச்சி போனால் என்ன, மந்திரம் போனால் என்ன, உதவ என் மனம் இருக்கே. கதை முடிந்து விட்டது குழந்தைகளே. அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த கதையின் நோக்கம். அனைவருக்கும் உதவி செய்வீர்களா?